ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி என்ன தெரியுங்களா? கரைத்த மாவு தோசை. இது எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போம். மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, சோயா மாவு, பச்சை மிளகாய், எண்ணெய், மிளகு ஜீரகத்தூள், இஞ்சி விழுது, உப்பு. சரி, இது எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 மாவையும் சேர்த்து கலக்க போறோம். அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, இது சோயா மாவு. சோயா மாவு வந்து புரதச்சத்து ரொம்ப அதிகம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த தோசை கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுல கொஞ்சம் மிளகு ஜீரகம் அரைச்சு வச்சிருக்கேன். காரம் அதிகமா வேணும்னா அதிகமா போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியா போட்டுக்கோங்க. குட்டீஸ்க்கு கம்மியாவே போடலாம். இஞ்சி விழுது, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய். ஏற்கனவே மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால பச்சை மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இது தவிர நம்ம வெங்காயம் கூட வதக்கி போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு வேணும்னா இந்த ரவை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வறுத்து வச்சிருப்போம், அந்த ரவையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை புளிச்ச மோர் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது நல்லா கலந்தாச்சு. சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ தவா சூடாகணும். சின்ன குழந்தைங்கன்றதுனால நான் வெங்காயம் ஆட் பண்ணலை, ஏன்னா அந்த வெங்காயம் எடுத்து எடுத்து வச்சிருவாங்க தனியாக. பச்சை மிளகாவுக்கு பதிலாக நம்ம மிளகு சீரகம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் தனியாக எடுத்து வச்சிருவாங்க. இதில் கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன் நான், ஒரு காரத்துக்காக. அது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து மிளகுத்தூளையே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தவா சூடாயிடுச்சுங்க. இது தோசை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குட்டீஸ்க்கு வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம இதில் வந்து எல்லா மாவையும் கரைச்சிருக்கோம். கோதுமை மாவு, அரிசி மாவு, சோயா மாவு, மைதா மாவு எல்லாம் கரைச்சதுனால குழந்தைங்களுக்கு சத்தான ஐட்டம்ஸு. சோயா மாவு வந்து புரதச்சத்து அதிகம். இது இப்போ 1 சைடு வெந்திருக்கும். திருப்பி போடுறேன். இந்த பக்கமும் நல்லா வேகணும். இதை திருப்புறேன். ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கரைத்த மாவு தோசை ரெடி. இது எப்படி செய்யணுன்றது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு, சோயா மாவு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்ந்து நல்லா கலக்கிக்கணும். ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி, கொஞ்சம் இஞ்சி விழுது, கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தவாவை வச்சு அதுக்கு மேலே இந்த மாவை போட்டு நல்லா தோசை மாதிரி போட்டுக்கோங்க.
நல்லா அது வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. அதுவும் நல்லா வெந்ததும் அந்த பக்கமும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஸோ கரைத்த மாவு தோசை ரெடியாக இருக்குது.